வணக்கம் ஜெயஹிந்த். சமீபத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வு அப்படின்னா மெக்கா அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான செக்யூரிட்டி அலையன்ஸ் நாட்டோ ஸ்டைலில் ஆர்டிகல் 5 ஸ்டைலில் எந்த நாட்டை தாக்கினாலும் 3 நாடும் இணைந்து போருக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்க போட்டாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது ஒரு இஸ்ரேல் சேர்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனலிஸ்ட் ஷா கல் அவர்கள் ஒரு இதை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு அனாலிசிஸை கொடுத்துருக்காரு. இப்போ இதில் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எதிரான அலையன்ஸ் இது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று ஈரானுக்கு எதிரான அலையன்ஸ் இது. ஏன்னா 3 நாடுகளுக்குமே இன்ஃபேக்ட் சவுதி அரேபியா இருக்கிறதுலே அதிகமாக பணத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. அதற்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் எதிரி, ஒரே எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். இந்த பக்கம் துருக்கி, இவங்களுடைய அந்த சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய சன்னி இஸ்லாம் பிரிவு, இந்த 3 நாடுகளுக்கு ஒரு பொது எதிரியாக அவங்க பார்க்கறது லாங் டேர்ம் எனிமியாக இஸ்ரேல் தான். ஏன்னா ஈரான் கதை முடிஞ்ச பிறகு அடுத்தது இவங்க நம்ம நோக்கி தான் வருவாங்க அப்படின்ற போது ஒரே நேரத்தில் 2 பவர், வெஸ்ட் ஏஷியாவுடைய, மேற்கு ஆசியாவுடைய வடமேற்கில் இருக்கக்கூடிய ஈரானும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இந்த அலையன்ஸுக்கு உண்டான டார்கெட் அப்படின்றதும், இந்தியா இதில் எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்றத அவங்க இப்போதைக்கு எதுவுமே பண்ணாமல் வேணும்னே இதை வந்து அம்பிகஸாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பமாக. இப்போ நான் தெளிவாக சொன்னால் தான் நீங்கள் வந்து இதை ரீட் பண்ண முடியும். நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான இது கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ இது இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறாங்களா அப்படின்னு இப்போ நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவருடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக இது வந்து ஒரு அம்பிகஸாக வச்சுருக்காங்க, டெலிபரேட்டாகவே இது அம்பிகஸாக வச்சுருக்காங்க, அந்த குழப்பம்ன்றதை அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றதும். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹவுத்திகள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு 7ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு 3 முறை சவுதி அரேபியாவை தாக்கியிருக்காங்க. இப்போ யார் இந்த இடத்துல அட்டாக் அப்படின்றது நடந்துருச்சு, இப்போ இந்த 3 நாடுகள் மேலே ஒரு நாடு மீது தாக்குதல் நடந்துருச்சுன்னா அதை யார் சொல்லுவாங்க அப்படின்றதும் இப்போ பாகிஸ்தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் வருது. இந்தியா பாகிஸ்தானை போய் அடின்னு அடிக்கும் பொழுது இதை பாகிஸ்தான் இனிஷியேட் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களுடைய அந்த கூட்டாக இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட், இஸ்லாமிக் நாட்டோடைய செக்ரட்டேரியட்டில் அவங்க இதில் உள்ளே வருவாங்களா அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இவருடைய ஷாகலோடைய அவருடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இது அவங்க வேணும்னே தான் வச்சுருக்காங்க அப்படின்றதும், இந்த குழப்பம் அப்படியே தெளிவாக முடிவு கொடுக்காம இருக்கிறது. ஒரு சண்டை நாளைக்கு ஈரானுக்கு, சவுதியை வந்து 3 சினாரியோ வைப்போமே. சவுதியை வந்து ஈரான் தாக்குது, ஏற்கனவே போன முறை நம்ம பார்த்தோம். இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்குது. துருக்கிக்கு நேரடி எதிரிகள், அவங்க தாக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் இந்த ஓப்பனாக இதை வைக்கும் பொழுது, ஒரு அம்பிகஸாக குழப்பமாக இதை வைக்கும் பொழுது, இந்த ஃபைட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது இந்த இடத்துல கோராக இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா தான். இங்கே தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ சவுதி அரேபியாவுக்கு இந்த இடத்துல உடனடியாக போருக்கு போகாமல் ஒரு குழப்பமாக வைக்கும் பொழுது 3 விஷயம் கிடைக்குது. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஒன்று, ரியல் டைம் இதை போஸ்ட்போன் பண்ண முடியும், பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும், சில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐமெக், இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர்ன்றது ஒரு ட்ரேட் ரூட் மட்டும் கிடையாது, எ லாங் டேர்ம் கேபிட்டல் கமிட்மெண்ட் டு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ற போது சவுதி அரேபியாவுக்கு இதில் மிக முக்கியமான செக்யூரிட்டி ஆப்ளிகேஷன் இப்படி இங்கே இருக்குது. ஸோ நாளை இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரும் பொழுது சவுதி ஐமெக்கு எதிராக போக முடியாது அப்படின்றதும் அவருடைய வாதம். அதே மாதிரி அவர் இந்தியாவுக்கு சில விஷயங்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா சவுதி உறவை கெடுத்துக்காதீங்க, ஆனால் ஒரு விலை வைங்க அப்படின்னும். அதே மாதிரி இந்தியாவுடைய ட்ரஸ்ட்டு, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சஸ், பிஸ்னஸ் ஆக்சஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இதெல்லாம் வந்து சவுதியோடைய முகமது பின் சல்மான் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்த பிறகு நிறையா உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு, இன்னும் சிலது வந்து பிரேக் ஆச்சு. சவுதி அராம்கோ நிறுவனம், ரிலையன்ஸ் நிறுவனம் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. பட் அதன் பிறகு அது அப்படியே ஸ்டேல்மேட் ஆச்சு. சவுதிக்கு கணிசமான அளவுக்கு அவங்களுடைய முதலீடுகள் இந்தியாவில் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு விலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரெண்டாவது, யுஏஇ இப்போ நமக்கு 2வது மிகப்பெரிய ஆயில் சப்ளையர் வளைகுடா நாடுகள்ல இருந்து. சவுதி இப்போ 3வது போயிருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு வந்து யுஏஇயோடைய ஆக்சஸ் அப்படின்றது இருக்குது.
ஏன்னா சவுதிக்கு ஆயில் வித்தாதான் காசு, அங்கே வந்து தொழில்நுட்பமோ இல்லை வேறு சில ஏற்றுமதிகளோ கிடையாது. இந்தியா உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய ஆயில் பையர். ஸோ இங்கேயும் சவுதிக்கு வந்து இந்தியாவால் ஒரு விலை வைக்க முடியும். 3வது இந்தியன் ஓஷன் ஆக்சஸ். இங்கேருந்து நம்ம இந்திய பெருங்கடல்லேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்சஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஒமான் நமக்கு வந்து கொடுக்குது. ஒமான் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நட்பு நாடு. அதன் பிறகு நம்மளுடைய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், எப்படி துருக்கி வந்து இப்போது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆல்மோஸ்ட் இந்தோனேஷியா வரைக்கும் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் போடுறாங்களோ, இதில் இந்த இஸ்லாமிக் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு கவுண்டருக்கு வந்து நமக்கு வந்து சைப்ரஸ் இருக்குது, கிரீஸ் இருக்குது, அர்மேனியா இருக்குது. அதில் நம்ம வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தவிர கிரீஸோட நமக்கு வந்து ஒரு மேரிடைம் கோஆப்ரேஷனுமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டை நம்ம எடுக்கிறோம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் இந்தியா இஸ்ரேல் உறவு. இன்டெலிஜென்ஸ் மற்றும் டெக்னாலஜியில் இந்த நாட்டை எந்த ஒரு நாடும் உலகத்தில் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது இந்த கட்டத்தில், அதுவும் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்திய இஸ்ரேல் உறவை நீங்கள் பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்திய உறவை முதல் முறையாக ஃபார்மலைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது தான். அதுக்கு முன்னாடி இஸ்ரேலோடைய நட்பு அப்படின்னாலே இங்கே வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். 2018 பிரதமர் மோடி அவர்கள் போய் பெஞ்சமின் நெத்தன்யாவை சந்திச்சு இந்த டெல் அவிவ் பீச்சில் அவங்க சந்திச்சு பேசினது. அதன் பிறகு தான் இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்குச்சு. இதை கண்டினியூ பண்ண வேண்டியது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இங்கே வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் இந்திய இஸ்ரேல் உறவும் வந்து சேர்ந்து கலந்து இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணணும். இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குதா, அதாவது இந்த அணு ஆயுதம் அப்படின்றது இந்த 2 நாடுகளையும் காக்குமா அப்படின்னா அந்த மாதிரியான காலிபிரேஷன், அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் அந்த ஒப்பந்தத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல சவுதி அரேபியாவுக்கு ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு எங்கிட்ட கூட இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரீமியம் தான் அங்கே கிடைக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இது கிடைக்காது. ஏன்னா பாகிஸ்தான் சவுதிக்கு ஆதரவாவோ இல்லை துருக்கிக்கு ஆதரவாவோ நாளைக்கு அணு ஆயுதத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு இது வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கு வேறு சில இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ட்ரேடு $31 பில்லியன் மதிப்புள்ள ட்ரேடு, குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் நம்ம சவுதிகிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். $10 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி நம்ம பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸு, அவங்களுக்கு தேவையான உணவு இது தான் இருக்குது. ஸோ இந்த அசிமெட்ரிக் லீவரேஜை இந்தியா வந்து இந்த $30 பில்லியன் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ நான் அவங்ககிட்ட 3 மடங்கு நான் அதிகமாக வாங்குறேன் அப்படின்ற போது இதில் மார்க்கெட் ஆக்சஸ்ஸு, உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ்ஸு மற்றும் ரிஃபைனரி டீல்ஸ்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய இவருடைய கோர் வாதம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுடைய அடுத்த யுத்தம் அப்படின்றது சவுதி அரேபியா வழியாக நடக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் அடுத்த முறை சவுதி தலையிடும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இல்லை ஒரு மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு மீடியேட்டராகவோ செயல்பட்டு சவுதி வந்து இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது இது ஒரு புது டைனமிக்ஸை வந்து கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த 3 நாடுகளும் சேர்ந்த கம்பைன்டு மிலிட்ரி வெயிட்டேஜை நம்ம பார்க்கலாம். இந்த 3 நாடுகள் இராணுவத்தோட சேர்த்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர். இந்திய இராணுவத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர். இந்த 3 நாடுகளுடைய சேர்த்து மிலிட்ரி அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3400 போர் விமானங்கள், 6000க்கும் அதிகமான டேங்கிகள், 340 போர்க்கப்பல்கள். ஒரு கம்பைன் டிஃபென்ஸ் பட்ஜெட்டாக எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $125 பில்லியன். இந்தியா ரஃபா எடுத்து நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது $75 பில்லியன். இது ஒரு ஹைப்போத்தெட்டிக்கலாக நான் சொல்கிறேன். இந்த 3 நாடுகளும் தங்களுடைய மொத்த இராணுவ வலிமையும் இந்தியாவுக்கு எதிராக சேர்ந்து வரலாம் போகிறது கிடையாது, நடக்கவும் போகிறது கிடையாது. பட் அந்த ஈக்குவேஷன் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இப்போது சவுதி ஃபினான்ஷியல் பவரை உள்ளே கொண்டு வராங்க, இந்த இஸ்லாமிக் நாடுகளுடைய இந்த லீடர்ஷிப்ன்ற ஸ்டேட்டஸை உள்ளே கொண்டு வராங்க. துருக்கி ட்ரோன் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வராங்க, நேட்டோ மெம்பர்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய இராணுவம், அந்த நாட்டுக்கு அவ்வளோ பெரிய இராணுவம் தேவையே கிடையாது, அந்த இராணுவத்தோடைய பவர் வந்து உள்ளே வருது. பாகிஸ்தான் எடுத்தீங்க அப்படின்னா அணு ஆயுதத்தை உள்ளே கொண்டு வராங்க.
அதே மாதிரி ஒரு $500 இன்னைக்கு உலகத்தில் ராணுவ வீரர்கள் தேவைன்னா நீங்கள் பாகிஸ்தான் ராணுவத்துலேருந்து எவ்வளோ பெரிய வேலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களாம் டிஸ்பென்சபிள், அவங்களாம் கணக்கிலே வரமாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய உண்மையான தன்மை என்ன, இதோடைய எக்ஸாக்ட் பவர் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 2 இடங்கள்ல தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, ஈரான் மீண்டும் சவுதி அரேபியாவை கடுமையாக தாக்கும்போது ஈரானுக்கு எல்லை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உறுதி செய்யறதுக்கு ஈரான் மீது போர் தொடுக்குமா? மிகப்பெரிய கேள்வி. அப்படி போர் தொடுத்தாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 21% ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற அந்த மிகப்பெரிய கொஸ்டினுமே அங்கே இருக்கு. ஏன்னா இப்போ உடைய பாகிஸ்தானுடைய லீடர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னாவை தவிர ஷியா பிரிவு இஸ்லாமியர்களோட லீடர் தலைவர்கள் பெரிய லெவலில் இருந்ததே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அசீம் முனீருக்கு டம்மியாக வந்து ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க, ஒரு உள்துறை அமைச்சராக. அவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் மாஸ் லீடர் கிடையாது, ஒரு ஜேர்னலிஸ்டாக CNN ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வந்தவர் தான். 2வது, இந்தியா பாகிஸ்தான் வார். இந்த வாரில் துருக்கி ஏற்கனவே இந்த அலையன்ஸ் இல்லாத போது பாகிஸ்தானுக்கு தேவையான ட்ரோன் டெக்னாலஜி, அதை இயக்கிறதுக்கான டாக்டிக்கல் நாலேஜ், ட்ரைனிங் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த போர் ஆரம்பித்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கன்சைன்மெண்ட்டு அங்கே இஸ்லாமாபாத்தில் வந்து இறங்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் வீரர்களை அனுப்பிச்சா வெல் அண்ட் குட். 1918 ஹைஃபாவில் இந்தியா உங்களை எப்படி ஓட விட்டுச்சோ அதே மாதிரியான நிலைமை இங்கே மீண்டும் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையை தேடித்தரத்துக்கு துருக்கி வரும். பட் அதை பண்ண மாட்டாங்க. செகண்டு, சவுதி அரேபியா. இப்போ சவுதி அரேபியா இந்தியாவுக்கு என்ன பண்ண முடியும்? ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஆயிலை ஸ்டாப் பண்ண முடியுமா? இந்தியாவுக்கு ஆல்டர்னேட் இருக்குது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவால் லாக் பண்ண முடியும். நான் ஒர்ஸ்ட் கேஸ் நிறைய சொல்கிறேன். சவுதி அங்கேருந்து ராணுவ வீரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்களா? வாய்ப்பு கிடையாது. போர் விமானங்களை அனுப்பிச்சி வைப்பாங்களா? அதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பொருட்கள். அவங்களுடைய விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ சவுதி என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு ஆதரவாக இன்னும் சில நாடுகளுடைய குரல்கள் கொடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மிலிட்ரி அலையன்ஸை இந்தியா கண்டிப்பாக ஃபேக்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த 3 நாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து இன்னொரு மிகப்பெரிய இராணுவத்தை உருவாக்கி இராணுவ செலவை பட்ஜெட்டை டபுள் ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ அலையன்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அலையன்ஸில் இந்தியா இஸ்ரேலோட அலையன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா, இஸ்ரேல், UAE மற்றும் அங்கேருந்து மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை இந்தியா உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அடுத்த வார், இந்தியா பாகிஸ்தான் வார்ன்றது சவுதியில் நடக்கும்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலியோடைய அனலிஸ்டோடைய வாதத்தை நம்ம முன் வச்சிருக்கோம். இந்த இடத்துல உங்களுடைய பாயிண்ட் என்னன்றதை மறக்காமல் கான்பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.